தற்போது எம்மிடம் இருக்கின்ற குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னர் தூதர் முஹம்மது அவரது தோழர்களுக்கு கற்பித்த அதே குர்ஆன் தான் என்று எம்மால் எவ்வாறு உறுதியாக கூற முடியும்? இஸ்லாம் உண்மையானது என்பதை நிறுவ இது ஒரு பிரதானமான கேள்வியாகும். இந்த கேள்விக்கு பதிலளிக்க குர்ஆன் எவ்வாறு தூதர் முஹம்மதிற்கு அருளப்பட்டது, அவரது தோழர்கள் இதனை எவ்வாறு பாதுகாத்து முஸ்லிம் உலகம் முழுவதும் பரப்பினர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இது மொழி, வரலாறு மற்றும் இறைவனின் வார்த்தைகளை பாதுகாக்க ஒரு சமூகத்தின் அர்ப்பணம் பற்றியதொரு குறிப்பு. முஸ்லிம்களின் விளக்கப்படி குர்ஆன் தூதர் முஹம்மதிற்கு 23 வருட காலமாக அருளப்பட்டது. அவரது 40 வயது முதல் அவர் மரணித்த 63ஆம் வயது வரை. இந்த 23 வருட காலத்தில் இறைவனின் வழிகாட்டலான குர்ஆன் அவருக்கு பல வழிகளில் அனுப்பி வைக்கப்பட்டது. பிரதானமாக அது அவருக்கு வானவர் ஜிப்ரீலின் மூலமாக பேசி அல்லது ஓதி காண்பிக்கப்பட்டது. சிலபோது அவரது கனவுகளூடாகவும் அனுப்பப்பட்டது. மேலும் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அது அவருக்கு கடவுளிடமிருந்து நேரடியாகவே அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் இந்த வழிகாட்டல்களை ஒரு மணி போன்ற ஓசையை தொடர்ந்து பெற்றுக்கொண்டதாக உணர்ந்தார். இந்த 23 வருட காலமும் இறை தூதருக்கு வழிகாட்டல்கள் வந்தவுடன் அவர் அதனை உடனடியாக அவரை சூழ உள்ளவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் எழுத வாசிக்க தெரியாதவர் என்பதனால் இதனை அவர் வாய்ப்பேச்சு மூலமாகவே பிறருக்கு கூறினார். மேலும் அவர் ஏனையவர்களுக்கு இதனை எழுதி மனனமிடவும் தூண்டினார். இதுதான் முஸ்லிம்கள் குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என நம்புவதின் அடிப்படையாகும். வெறும் எழுத்து மூலமாகவோ அல்லது வெறும் பேச்சு மூலமாகவோ மட்டுமல்ல, மாறாக இது இருமுறையிலும் பாதுகாக்கப்பட்டது. அவரது தோழர்கள் தொடர்ச்சியாக குர்ஆனின் வசனங்களை மனனமிட்டனர். காலப்போக்கில் பலர் முழு குர்ஆனையுமே மனனமிட்டிருந்தனர். மேலும் அதே நேரத்தில் அதன் வசனங்களை மிருகத்தோள்கள், எலும்புகள், மரக்கட்டைகள் மற்றும் கற்கள் போன்றவற்றில் எழுதியும் வைத்தனர். காலப்போக்கில் குறைந்தபட்சம் இறை தூதரின் 65 தோழர்கள் குர்ஆனை எழுதி வைப்பதில் ஈடுபட்டிருந்தனர். பின்னர் இவர்கள் மதீனாவில் இதற்கெனவே ஒரு பாடசாலையை நிறுவி சுமார் 900 தோழர்களுக்கு குர்ஆனை வாசிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுத்தனர். ஆனாலும் இறை தூதரின் குறைஷி கோத்திரத்தினர் பேசிய பேச்சு வழக்கை தவிர இன்னும் பல பேச்சு வழக்குகள் அரேபிய தீபகற்பத்தில் இருந்தன. மேலும் இஸ்லாத்தினை பல கோத்திரத்தினர் ஏற்கத் தொடங்கினர். இதனால் இவர்கள் குர்ஆனை புரிந்து கொள்வதில் சிரமப்பட்டனர். எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறை தூதர் அவர்களுக்கு அந்த பிரதேசத்தில் பாவனையில் இருந்த 7 பிரதானமான பிரதேச மொழி பேச்சு வழக்குகளில் குர்ஆனை கற்பிக்க அனுமதி கிடைக்கப்பெற்றது. இதனூடாக குர்ஆன் இன்னும் பரவலாக புரியப்பட்டது. இந்த பிரதேச வேறுபாடுகள் குர்ஆனின் எழுத்து வடிவத்தை பாதிக்கவில்லை, ஏனெனில் இவை பேச்சு மூலமாகவே வித்தியாசப்பட்டன. இறை தூதர் மரணிக்கும் போது இதுவே குர்ஆனின் நிலையாக இருந்தது. நூற்றுக்கணக்கான தோழர்கள் குர்ஆனை அங்கீகரிக்கப்பட்ட 7 வித்தியாசமான பிரதேச பேச்சு வழக்கில் மனனமிட்டிருந்தனர். மேலும் மதீனா மற்றும் அதனை தாண்டியும் பலர் அதிகளவான எண்ணிக்கையில் குர்ஆனை எழுதியும் வைத்திருந்தனர். குர்ஆனின் வசனங்களை அத்தியாயங்களாக ஒழுங்கு செய்யும் முறை தூதர் முஹம்மது மரணிப்பதற்கு முன்னரே நிறுவப்பட்டிருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு அத்தியாயமும் தனித்தனியானவையாக இருந்ததனால் தூதரின் தோழர்கள் அவற்றை ஒருவருக்கொருவர் வேறுபட்ட அமைப்பில் ஒரு முழு புத்தகமாக வைத்திருந்தனர். தூதர் முஹம்மதின் மரணத்திற்கு பின்னர் அவரது தோழரான அபூபக்கர் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். ஆனாலும் அவரது தலைமைத்துவத்தின் போது முஸ்லிம் தேசத்தை அண்மித்த பகுதிகளில் மோதல்கள் ஆரம்பித்தன. இது பின்னர் யமாமா யுத்தமாக மாறியது. இந்த யுத்தத்தில் குர்ஆனை மனனமிட்ட பல தோழர்கள் மரணித்தனர். ஆனாலும் குர்ஆனை மனனமிட்ட இன்னும் பலர் உயிரோடு இருந்தனர். குர்ஆனை மனனம் செய்த அனைவரும் மரணித்தால் உள்ள அபாயத்தினூடாக இந்த நிகழ்வு குர்ஆனை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஆழமாக உணர்த்தியது. எனவே அபூபக்கர் அவர்கள் எழுத்து வடிவில் இருந்த குர்ஆனின் அனைத்து பாகங்களையும் ஒரு முழுமையான தொகுப்பாக வடிவமைக்க ஸைத் பின் சாபித் அவர்களை நியமித்தார். தூதர் முஹம்மதின் முன்னிலையில்
எழுதப்பட்ட வசனங்கள் மாத்திரமே இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. பின்னர் இவை தூதர் முஹம்மதின் முன்னிலையில் முழு குர்ஆனையும் மனனமிட்டவர்களினால் உறுதிப்படுத்தப்பட்டன. ஊடாகத்தான் தவாத்துர் அல்லது பல்வழிகளில் உறுதிப்படுத்தப்பட்ட மூலங்கள் என்ற கோட்பாடு நடைமுறைக்கு வந்தது. இதனூடாகத்தான் தவாத்துர் அல்லது பல்வழிகளில் உறுதிப்படுத்தப்பட்ட மூலங்கள் என்ற கோட்பாடு நடைமுறைக்கு வந்தது. இதனூடாக குர்ஆனின் ஒரு வசனம் 100% குர்ஆனின் ஒரு வசனம் தான் என்பதை உறுதிப்படுத்த ஒன்றிற்கு ஒன்று தொடர்புபடாத பல குர்ஆனை மனனமிட்டவர்களின் சங்கிலித் தொடர்கள் தேவைப்பட்டன. இவ்வழியில் ஸைத் அவர்களிடம் வந்த ஒவ்வொரு குர்ஆனின் வசனமும் எழுத்து மற்றும் வாய்மொழி மூலமாகவும் சரிபார்க்கப்படக்கூடியதாக அமைந்தது. இது குர்ஆனின் தொகுப்பில் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு வசனமும் இறை தூதரிடமிருந்து பெறப்பட்டது என்பதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றது. இவ்வாறு ஸைத் அவர்களால் குர்ஆன் தொகுக்கப்பட்டதன் பின்னர் அவர் அதை முழுமையாக எழுத்து வடிவில் எழுதினார். இது சுஹுஃப் என அறியப்படுகிறது. பின்னர் இது அபூபக்கரிடம் கையளிக்கப்பட்டது. அபூபக்கர் அவர்கள் மரணித்த பின்னர் உமர் அவர்களிடமும் அவர்களை தொடர்ந்து இறை தூதரின் மனைவியான ஹப்சா அவர்களிடமும் இது ஒப்படைக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் வெகு தூரம் கடும் வேகமாக பரவியிருந்தது. மேற்கில் லிபியா வரை மற்றும் கிழக்கில் ஹுரசான் வரை அரபியர்கள் அல்லாத பலர் இஸ்லாத்தை ஏற்றதோடு முன்கூறப்பட்ட 7 பிரதேச பேச்சு வழக்கில் அமைந்த குர்ஆனின் வித்தியாசங்கள் இவர்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தியது. இது பல வித்தியாசமான ஓதல்களை ஏற்படுத்தியது. இதனை நிவர்த்தி செய்ய அப்போதைய முஸ்லிம்களின் தலைவர் உஸ்மான் அவர்கள் குறைசிய பேச்சு வழக்கே குர்ஆனின் உத்தியோகபூர்வமான வாசிப்பு அல்லது ஓதல் முறை என தீர்மானித்தார். இவர் மேலும் இறை தூதரின் 12 தோழர்களை கொண்ட ஒரு குழுவினை நியமித்தார். ஸைத் பின் சாபித் அவர்கள் செய்த அதே பணியை மீண்டும் செய்வதற்காக அனைத்து மூலக்குறிப்புகளையும் ஒன்று திரட்டி அவற்றில் உள்ள வேறுபாடுகளை நிவர்த்தி செய்து பின்னர் குர்ஆனை வாய் மூலமாக மனனமிட்டவர்களூடாக அதனை உறுதிப்படுத்தினார். இந்த செயல்முறை முடிந்ததும் அவர் ஹப்சாவிடம் இருந்த மூலப்பிரதியினை கொண்டு வரச் செய்து அதனோடு ஒப்பிட்டு பார்த்தார். பின்னர் அவர் குர்ஆனின் இறுதி வடிவத்தை தோழர்களுக்கு ஓதி காண்பித்தார். அவர்கள் அனைவரும் இது சரியானது என்பதை உறுதிப்படுத்தினர். மேலும் அவர் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் தோன்றாமல் இருக்க முன்னைய பிரதிகளை எரிக்க முடிவு செய்தார். தற்போது இந்த எழுத்து வடிவிலான குர்ஆன் உஸ்மானிய முஸ்ஹஃப் என அழைக்கப்படுகிறது. இந்த குர்ஆனை முதலாக முஸ்லிம் உலகம் முழுவதும் அதை ஓதக்கூறுவரோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்பட்டது. இன்று நாம் ஓதும் குர்ஆன் அச்சொட்டாக இந்த குர்ஆனே தான். ஆனால் ஒரு பிரதானமான வித்தியாசம் இருந்தது. இதில் ஹரக்கத் அல்லது ரசம் எனப்படும் மெய் மற்றும் வினை எழுத்தியல் குறியீடுகள் காணப்படவில்லை. இந்த குறியீடுகள் சொற்களை பிரித்து காட்ட மிகவும் முக்கியமானவை. இல்லை என்றால் சில சொற்கள் ஒரே மாதிரியானவையாகவே இருக்கும். உதாரணமாக இது யானையை குறிக்கும் ஃபீல் எனும் சொல் மற்றும் இது ஒன்றை முத்தமிடுதல் என்பதற்கான வினை சொல் கப்பல். ஆனால் இவற்றில் உள்ள குறியீடுகளை நீக்கினால் இவை இரண்டும் ஒன்றே. இவ்வாறுதான் அந்த முஸ்ஹஃப் எழுதப்பட்டிருந்தது. இந்த மெய்க்குறியீடுகள் உஸ்மான் அவர்களது மரணத்திற்கு 30 வருடங்களுக்கு பின்னரே அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனாலும் இந்த வினை குறியீடுகள் உஸ்மான் அவர்களின் காலத்திலேயே அரபிகளால் அறியப்பட்டிருந்தது. ஆனாலும் இதை அவர் வேண்டுமென்றே அவரது முஸ்ஹஃபில் பாவிக்காமல் தவிர்த்திருக்கலாம். இதற்கான காரணம் என்னவென்று எமக்கு தெளிவாக தெரியாது. ஒருவேளை இது குர்ஆன் எப்போதும் எழுத்து மற்றும் ஓதல் இரு வடிவங்களினூடாகவும் கற்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம். இதற்காகவே உத்தியோகபூர்வமான குர்ஆன் ஓதுபவர்களை அவர் முஸ்ஹஃபுடன் சேர்த்து அனுப்பி வைத்திருக்க கூடும். இவ்வாறான ஓதி கற்பித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களின் உதவியின்றி குர்ஆனை கற்கும் மாணவர்களுக்கு அதனை வாசிக்க முடியாமல் இருந்திருக்கும். எனவே எழுத்து மற்றும் ஓதல் இரண்டின் மூலமாகவும் குர்ஆனின் கற்பித்தல் ஒரு முழுமையான தரப்படுத்தலுக்கு கொண்டு வரப்பட்டு அது முஸ்லிம் உலகம் முழுவதும் பகிர்ந்தளிக்க தயாராகவிருந்தது. காலப்போக்கில் இந்த முறையின் பிரயோசனத்தன்மை குறைந்தது. உஸ்மான் அவர்களின் ஆட்சி காலத்திலேயே
வினை குறியீடுகள் உள்ளடங்கிய முஸஹ்ஃபில் பாவனைக்கு வந்தன. வேகமாக இவை தனிப்பட்ட குர்ஆன் பிரதிகளில் காணப்பட்டன. எழுத்து உருவமைப்பு மாற்றம், அச்சிட்டு முறைகளில் வித்தியாசத்தை தவிர இன்று வரைக்கும் அனைத்து குர்ஆன் பிரதிகளும் அச்சொட்டாக உஸ்மானிய முஸஹ்ஃப் போலவே இருக்கின்றன. ஹாஃபில்கள் இந்த குர்ஆனையே முழுமையாக மனனமிட்டிருக்கின்றனர். இது 1400 வருடங்கள் வரைக்கும் தொடரும் யார் யாரிடமிருந்து குர்ஆனை மனனமிட்டார் என்பதை குறிக்கும் ஒரு சங்கிலித் தொடராகும். இதனால்தான் இன்று எமக்கு குர்ஆனின் ஒரு பிரதியை கையில் எடுத்து இது இறை தூதர் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறைவனின் அதே வார்த்தைகள் தான் என்பதை உறுதியாக நம்ப முடிகிறது.